வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைத்தானில் இருக்கிற வேல்யூஸ் அண்டு டைப்ஸ் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வேரியபிள்ஸ். ஸோ பைத்தானில் நம்ம இந்த வேரியபிள்ஸ் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா, இந்த டேட்டா வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் வேல்யூஸ், ஒரு பேரோ இல்லை ஒரு நம்பரோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வேரியபிள்ஸை பயன்படுத்துவோம். You can assign values to the variables using the equal to operator. ஸோ நம்ம ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணோம், ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு இன்டீஜர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ எக்ஸ் தான் வேரியபிள். அந்த வேரியபிள்குள்ளே நான் 5ன்னு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை பயன்படுத்தி. ஏன் இன்டீஜர்னால் நம்மளுக்கு நார்மல் நம்பர்ஸ் மட்டும் வரும், பாயிண்ட்லாம் வராது இன்டீஜரில். நெக்ஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3.14 எடுத்துக்கிறேன். ஸோ பாயிண்ட் வந்துருச்சுங்களா. ஸோ ஃப்ளோட் வேல்யூஸ். நெக்ஸ்ட் இஸ் அண்டர்ஸ்கோர் ஆக்டிவ். இந்த வேரியபிள்குள்ளே நான் வந்து ட்ரூன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதாவது பூலியன்னு ஒன்று இருக்குது, அதாவது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நேம்னு ஒரு வேரியபிள்குள்ளே நான் ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதாவது அலைஸ்னு. ஸோ அது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்பர்ஸ்னு ஒரு வேரியபிள்குள்ளே 1 2 3ன்னு நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் நான் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து வேரியபிள்ஸை பயன்படுத்தும். ஸோ ஒரு வேரியபிள்ஸ்குள்ளே வேல்யூஸை நம்ம வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை பயன்படுத்தி நம்ம அசைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் டேட்டா டைப்ஸ். பைத்தானில் என்னெல்லாம் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்டீஜர். ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் இன்டீஜர்ஸ்னு, அதாவது பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் எடுத்துக்கலாம், ஜீரோவும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே இன்டீஜர்ஸ். ஸோ ஏஜ்னு ஒரு வேரியபிள். ஸோ அதில் ஒரு 25ன்னு ஒரு இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம பைத்தானில் ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃப்ளோட்னா டெசிமல் நம்பர்ஸ், பாயிண்ட் வச்சு வர்றது. ஸோ டெம்பரேச்சர்னு ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்குள்ளே 36.6ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் பயன்படுத்தி. ஸோ இது வந்து ஃப்ளோட் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு டெசிமல் நம்பர்ஸ் பாயிண்ட் வச்சு வந்ததுன்னா ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பூலியன்னா ஒன்றும் இல்லை, ட்ரூவா ஃபால்ஸா சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பூலியன். சரி, இஸ் அண்டர்ஸ்கோர் அடல்ட். இது ஒரு வேரியபிள். நீங்கள் நீ ஏ போட்டுக்கலாம், பி போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ட்ரூன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்னா என்னதுன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தானே ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இன்க்ளோஸ்ட் இன் கோட்ஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு வேரியபிள் கிரீட்டிங்னு ஒரு வேரியபிள்குள்ளே டபுள் கோட்ஸ் கொடுக்கணும் ஸ்ட்ரிங்குக்கு. கொடுத்து நம்ம இங்கே என்ன வேணாலும் உள்ள டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கும். நெக்ஸ்ட் லிஸ்ட்டு பாருங்கள். லிஸ்ட்டுக்கு எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும், அப்புறம் ஃபினிஷ் பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ் தான் நம்ம அதுக்குள்ளே எலமெண்ட்ஸை கொடுக்கணும். அதாவது ஸ்ட்ரிங்காக கொடுக்கும்போது, நம்பர்ஸாக கொடுக்கும்போது நார்மலாக கொடுத்தா போதும். ஸோ an ordered collection of items can hold multiple டைப்ஸ்ன்றது இன்டர் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோட்டு ஸ்டோர் பண்ணலாம், அப்போ ஸ்ட்ரிங்கு ஸ்டோர் பண்ணலாம், இல்லை இண்டிவிஜுவல் கேரக்டர் கூட ஸ்டோர் பண்ணலாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே. ஸோ ஃப்ரூட்ஸ்க்குள்ள என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஆப்பிள், பனானா, செரி. இதுதான் லிஸ்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு பைத்தானில் எக்ஸ்பிரஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். An expression is a combination of values, variables and operators that can be evaluated to produce a result. சரி, இப்போது இங்கே எக்ஸ்ன்னு ஒரு ஆப்ராண்ட். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வேரியபிள்னு சொல்லுவோம். ஒய்யும் வந்து ஒரு வேரியபிள். இந்த ரெண்டு வேரியபிளை ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இது அங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வர ஆன்சர் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சம் ரிசல்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும். நம்ம இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 5 + 10 நம்பர்ஸாகவும் கொடுக்கலாம், வேல்யூஸாகவும் கொடுக்கலாம். ஸோ வேல்யூஸ் கொடுக்கலாம், வேரியபிள்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் அங்கே ஒரு ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணும், எவாலுவேட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஆடிங் அண்ட் இன்டீஜர் அண்ட் எ ஃப்ளோட், அந்த எக்ஸ்பிரஷன் தான் இது. சரி, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பைத்தானில் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன? A statement is a line of code that performs an action. ஸோ நம்ம பைத்தானில் டைப் பண்ணுற ஒவ்வொரு லைனுமே வந்து ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணியிருக்கோமா, இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இங்கே என்ன நம்ம டைப் பண்ணியிருக்கோமோ அது நம்மளுக்கு டிஸ்பிளேயில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் இட் எக்ஸிக்யூட் அ பிரிண்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் டியூபிள் அசைன்மெண்ட்.
Tuple assignment allows you to assign multiple variables in a single statement. ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் மல்டிபிள் வேல்யூஸை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போது a is equal to 1 நம்ம தனியாக கொடுப்போம், b is equal to 2.5 தனியாக கொடுக்கலாம், c equal to helloன்னு தனியாக கொடுக்கலாம். இது எல்லாமே ஒரே லைனில் வேணும். ஓகேங்களா, நமக்கு லைனில் நிறைய ஆக தேவையில்லை, ஒரே லைனில் வேணும்னா நம்ம டியூப்பிள் அசைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏ இங்கே கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் லைன் இருக்கீங்க 1, ஸோ ஏக்கு 1 அசைன் ஆகிடும், பிக்கு 2.5 அசைன் ஆகிடும், சிக்கு ஒரு ஸ்ட்ரிங் அசைன் ஆகிடும் ஹலோ. ஸோ நம்ம மல்டிபிள் டைப்ஸ் கொடுக்கலாம், இன்ட்டு கொடுக்கலாம், ஃப்ளோட்டு கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்கு கொடுக்கலாம், ஸோ என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் டியூப்பிள் அசைன்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கமெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுகிறோம், ஓகேங்களா, நம்மளுக்கு புரியறதுக்காக சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எழுதி வைப்போம். இந்த லைன் நான் வந்து இதுக்காக டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் படிக்காது, ஓகேங்களா, அதை தான் நம்ம கமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். நம்மளுக்கு புரியறதுக்காக நம்ம வந்து சில ஆஷ் சிம்பிளை பயன்படுத்தி நம்ம கமெண்ட்ஸ் எழுதி வச்சுப்போம். கமெண்ட்ஸ் ஆர் லைன்ஸ் தட் ஆர் இக்னோர்டு பை த பைத்தான் இன்டர்பிரட்டர். இந்த பைத்தான் கம்பைலர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணாது, இதெல்லாம் படிக்காது, இக்னோர் பண்ணிட்டோம். மென்ட் ஃபார் த ப்ரோக்ராமர்ஸ் ரெஃபரன்ஸ், நமக்காக தான் இதை எழுதிக்கிறோம். தே ஸ்டார்ட் வித் எ ஹேஷ் சிம்பிள். ஸோ நம்ம வந்து ஒரு லைனில் ஒரே லைனில் நம்ம ஏதாவது ஸ்டேட்மெண்ட் தரோம்னா சிங்கிளாக இப்படி ஒரு ஹேஷ் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஹேஷ் கொடுத்துட்டு நம்ம இங்கே என்ன டைப் பண்ணிக்கலாம், திஸ் இஸ் எ சிங்கிள் லைன் கமாண்ட்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணாது, கம்பைல் பண்ணாது. நெக்ஸ்ட் இக்னோர் பண்ணிடும். இதேமாதிரி இங்கே ஒரு ஹேஷ் கொடுத்துட்டு டிக்ளேரிங் எ வேரியபிள்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ இது எனக்கு புரியறதுக்காக கொடுக்குறேன், ஓகேங்களா. இப்போ x = 10 நான் இப்படி கொடுத்தேன்னா இது கம்ப்யூட்டர் ரீட் பண்ணும், ஏன்னா இங்கே ஹேஷ் ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து ஹேஷ் அந்த பக்கமாக தான் போட்டிருக்கேன். ஸோ ஹேஷ் இன்டீஜர் போட்டால் எனக்கு புரியறதுக்காக. ஸோ x = 10 வந்து நான் இன்டீஜருக்காக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி y = 20 வந்து இன்னொரு இன்டீஜருக்காக நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எனக்கு புரியறதுக்காக, ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு பல்காக நிறைய லைன்ஸ் டைப் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 3 வாட்டி டபுள் கோட்ஸ் போடணும், போட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுமாதிரி இங்கேயும் 3 வாட்டி இந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கமெண்ட்ஸை பைத்தானில் கொடுப்போம், ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு பைத்தான் வேரியபிள்ஸ்னால் என்ன, ஸோ அதில் என்னென்ன வேரியபிள்ஸ் எப்படி வந்து அசைன் பண்ணலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பைத்தானில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், ஸ்ட்ரிங், லிஸ்ட். பைத்தானில் என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பைத்தானுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டியூப்பல் அசைன்மெண்ட். நெக்ஸ்ட் பைத்தானில் இருக்கிற கமெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.